அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் இப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் பயன்படுத்துங்க, தெரியலையா உங்கள் டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஏன்னா நம்ம பங்குச்சந்தையே மேக்ஸ் அடிப்படையில் தான் இயங்குதுன்னு சொல்லக்கூடிய ஆள். அப்போ எல்லாமே அது இன்ட்ராடேவாக இருந்தானே பொசிஷனாக இருந்தானே எல்லாமே நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் தான் நம்ம கணக்கிடுவோம், அதன்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்க பார்த்தாலும் எல்லாமே இருக்கு. அது ஒரு சிக்னலை காமிக்கும். ஆனா எந்த விலையில வாங்கணும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அது ஒரு இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் மார்க்கெட்ல, அதையும் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஏறிப்போம். கரெக்டுங்களா? அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது? அதை வைத்து நம்ம ஆப்ஷன் பையர் வந்து அதுவும் முக்கியமா இன்ட்ராடே பண்றவங்க ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்களுக்கு டைம் நம்மளுடைய முதல் எதிரி அப்படிங்கும் பொழுது டைம் நமக்கு ஆப்ஷன்ல கிடையாது இருக்கு. ஆனா மார்க்கெட்டுக்கு டைம் கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா அது பாட்டுக்கு அந்த பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ட்ரேடு நீங்க இப்போ வந்து ஒரு ஃபியூச்சர்லயோ இல்லை ஸ்பாட்ல வாங்க வைக்க முடியாது, ஃபியூச்சர்ல வாங்கி வைக்கிறீங்க. அப்போ அதுல வந்து நீங்க ஒரு பிரைஸ்க்கு வாங்குறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25,000 பை பண்றீங்க அப்படின்னா அது இறங்கினா நஷ்டம், 25,000 ஏறனா லாபம். இல்லை அது மிடில் நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு நஷ்டமாகுமா? கிடையவே கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா அப்போ அதில் டைமிங் கிடையாதுன்றது புரியுதுங்களா? ஆனால் ஆப்ஷன் அப்படி கிடையாது. அங்கே ஒரு இடத்துல நின்றுகிட்டே இருந்தாவே உங்களுக்கு டைமிங்கில் ப்ரீமியம் ரேஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷனில் எந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஆப்ஷனில் பையிங் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு இந்த ஸ்ட்ரைக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்கு 24,900 புட்டு 90 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் ஆகும், 90 ரூபீஸ் கீழே இருந்தால் மார்க்கெட் அப் ஆகும். அப்போ இவர் இந்த இடத்துக்கு கீழே தான் இருக்காரா மேலே தான் இருக்காரான்னு ஒரு லைனை போட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுல டிராப்பர்ல நிறைய இருக்கு. இவர் மேலேயே இருப்பாரு, ஒரே கேன்ல கீழே விடுவாங்க, கீழே இருப்பாரு சென்டா இருப்பாரு, ஒரே கேன்ல மேலே தூக்கிடுவாங்க. அப்போ ஹெவியா லாஸ் ஏற்படும். அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபால்ஸா நம்மளை எப்படி ட்ராப் பண்றாங்க, உள்ள ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்புறம் இந்த ஸ்ட்ரைக் வந்து இங்க இதுக்கு மேலேயோ இல்லை கீழே இருக்காருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அப்போ யாரை எடுத்து வர்த்தகம் பண்ணணும், எந்த விலையில வாங்கணும், அது என்ன மினிமம் டார்கெட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணணும். அதனால எப்பவுமே ஒண்ணு தெரியாம மட்டும் தயவு செய்து வர்த்தகம். இது நான் கொடுக்கறது சும்மா, இது ஒரு ஸ்ட்ரைக் இங்க இதுக்கு மேல இருக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கிடும். அதே இது ஒரு கீழே இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு அது திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் எங்க திரும்பும் என்ன, ஏன்னா ரிவர்சல் ஜோன்னு நமக்கு ஒரு பாயிண்ட்ஸே இருக்கு. நான் கொடுக்குறது சிம்பிளா ஒரு வேல்யூ, இதுல பல வேல்யூகள் இருக்கு. இதை இந்த பிரைஸ் வரும்போது இந்த விலை வரும்போது நீங்க முடிவு எடுத்துக்கோங்க யூடியூப்ல பாக்குறதுனால. இல்ல இந்த பிரைஸ் வராம போனாலும் என்ன பண்ணுன்ற ரூல்ல இருக்கு, வந்தா நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. இது மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் தான், இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ஆகதான் செய்யும். மார்க்கெட் நான் சொல்றது இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்ல கிடையாது, மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் மட்டும் தான் சொல்றோம். அப்ப அதற்கேற்ற போல் உங்களுடைய வர்த்தகத்தை பயன்படுத்துங்க. யாரு சொல்றதே நம்பாதீங்க. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரு சொன்னாலும் அதை நம்பக்கூடாது. யூடியூப்ல நானே சொன்னாலும் அது உங்களுக்கு நடக்குதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வர்த்தகம். நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளமுடன்.